இவர்தான். சார் பிசினஸ்மேன் வாசுதேவன். அவரே தாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. என்ன சார், என்னாச்சு? நீங்க ஸ்டேஷனுக்கு? இவங்க பேரனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா சார். இவங்க ரிலேட்டிவ் தான். அப்படியா சார்? இவங்க பேரன் கள்ள நோட்டை கொடுத்து நகைக்கடையில நகை வாங்கியிருக்காரு சார். அந்த கடை ஓனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதனாலதான் சார் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஐயா, அந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்ததே இவர்தான். சார் அப்படியா? ஆமா, அது நான் இவங்களுக்கு கொடுத்த பணம் தான். இல்ல சார், அதுல கள்ள நோட்டு இருந்துச்சு. அதான் சார் இதுல இருக்க குழப்பமே. இவரெல்லாம் நல்ல நோட்டு தான் கொடுத்தாரு, அதுவும் பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ண நோட்டு சார். லாஸ்ட் மந்த் நான் வித்ட்ரா பண்ண டீடைல்ஸ் இதுல இருக்கு. சார் நீங்க நல்ல நோட்டு கொடுத்துருக்கலாம், ஆனா இவங்க மாத்திருந்தாங்கன்னா? திரும்ப திரும்ப பழிய சொல்லாதீங்க. நாங்க எதுவும் மாத்தல. இவர் கொடுத்த காசுல அப்படியே என் பேரங்கிட்ட கொடுத்து நகை வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அது கள்ள நோட்டா இருக்கும்னு நான் நினைக்கல. சார் இவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், ஃபேமிலி மாதிரி. இவங்க அந்த தப்பை பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த கள்ள நோட்டு சார்? இவர் கொடுத்ததும் ஒரிஜினல் தான், அவங்க வாங்கினதும் ஒரிஜினல் தான். நடுவுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு சார். ஆனா அதுக்கும் இந்த அம்மா குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இவங்களை யாரோ ஏமாத்திருக்காங்க சார். ஐயா, அது கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சிருந்தா நானே எப்படி என் பேரங்கிட்ட கொடுத்து கடைக்கு அனுப்புவேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ஐயா. அப்ப எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுல தான் பணம் மாறி இருக்கு, யாரோ மாத்தி இருக்கு. சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். சார் இப்ப உங்க பேரனை ரிலீஸ் பண்ணிட்டேங்க. சார் கடை ஓனர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு சார். அந்த கடை ஓனர் போன் நம்பர் கொடுங்க. மீனாட்சி இரு. நம்மள பார்த்தா அப்பத்தா கத்த போகுது. அதுக்காக அப்படியே விட முடியுமா? பாண்டி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுல உனக்கு என்ன உள்ளாக்குற? நம்ம ஃபேமிலில ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம்னா நாம வந்து நிக்க வேணாமா? ஓஹோ, அப்ப நம்ம ஃபேமிலின்னு நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட. சவாலா நான் ஜெயிச்சிரும் போலயே. ரொம்ப யோசிக்காத. என் அக்கா இருக்கிற குடும்பம், அதுக்காக தான் சொன்னேன். அதுவும் இந்த மாதிரி நேரத்துல. எந்த மாதிரி நேரத்துல? இல்ல, லேட் நைட் ஆயிட்டு இருக்குல்ல, அத சொன்னேன். ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தான். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துறேன். கேஸை மட்டும் கொஞ்சம் வாபஸ் வாங்கிடுங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறேன். சொல்லுங்க சார். நான் மட்டும் தனியா வந்திருப்பேன், இந்த நேரத்துல நீங்க வரணுமா? அதுக்கு என்ன இப்போ? நீ கூட வந்து வழக்கம் போல எதுவும் பேசிட்டு இருக்காத, அமைதியா இரு. புரிஞ்சுதா? வா. ஏய் வாடா. என்னையா எங்க எழுதிட்டு வர? மீனாட்சி அங்க தனியா இருக்கா? டேய், நான் அப்பவே உன்கிட்ட சொன்னல அந்த நோட்டை மாத்தி வைக்காதன்னு. இப்ப பாரு, நம்மளால பாண்டி ஜெயில இருக்கான்டா. பாவம்டா, அவனை போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. யாரு அவனா? பாவம், அவன் எல்லாம் அடி வாங்க வேண்டியவன் தான்யா, விடு. சரி, நீ எதுவும் ஸ்டேஷன்ல சொல்லிடலையே? டேய், இல்ல, நான் எதுவும் சொல்லல. அப்படியே மெயின்டைன் பண்ணு, எதுவும் வளரி வச்சிடாத. டேய் ஜீவா, பாண்டி மாட்டிக்கிட்டு இருக்கான்டா. ஏய், அதெல்லாம் அப்பதான் அவனை வெளியே எடுத்துரும், நீ எதுவும் சொல்லிடாத.
சரிடா. இவரு இதுல மதினி லைஃப்பும் இருக்கியா? அந்த பொண்ணு விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க, உன்னை யாரும் நம்பவும் மாட்டாங்க. டேய், அந்த பணத்தை மாத்தி வைக்காமலே இருந்திருக்கலாம். இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருந்திருக்காது. ஏய், உண்மை சொன்னா அதை விட பெரிய பிரச்சனை ஆயிரும். டேய், இப்ப பாண்டி எப்படி வெளில எடுக்கிறது? அது அப்பத்தாவுக்கு பணம் கொடுத்த ஆள் மேலதான் அப்பத்தாவுக்கு சந்தேகம் வரும். போலீஸ் அந்த பக்கம் தானே போகும். அப்ப அப்பாவி யாரோ ஒருத்தர் மாட்டிப்பாங்களடா. ஏய், நல்லவனா இருக்கியா? ரொம்ப நல்லவனா இருக்காரு, சரியா? நீ முதல்ல உன் வாழ்க்கைய பாரு, சும்மா பேசிட்டு இருக்காது. வா. மாமா, நான் உன்னை அங்க தேடிட்டு இருக்கேன். 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இல்லம்மா, அது வந்து அது ஒண்ணும் இல்ல, பாண்டி எப்படி வெளிய இருக்கலாம்னு நானும் மனோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி என்ன பண்ண போறீங்க? அதான் ஒரு ஐடியாவும் மாட்டல. நீ ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 பேரும் தனியா பேசிக்கிறீங்க, சிக்னல் கொடுக்கறீங்க. என்ன ஆச்சு? இல்லம்மா, அது வந்து இவன் தாமா. நான் தான். அது ஒண்ணும் இல்ல, இவங்கிட்ட பாண்டியை பத்தி பயப்படாதுன்னு சும்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். அது சரி, நீ என்ன எதுக்கு இடத்துல என்ன சந்தேகப்பட்டு இருக்க?